தான் டாக்டர் பால் யங்கிச்சோ அவருடைய ஃபேமஸான ஒரு புக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மூத்த பங்காளர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை சீனியர் பார்ட்னர். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வீக் பார்ட்னர், ஆனா ஹோலி ஸ்பிரிட் சீனியர் பார்ட்னர். சீனியர் பார்ட்னர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எந்த தைரியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பலன் இருக்குன்ற தைரியம் இல்லை. ஆக்சுவலா பலன் என்னன்னா, இல்ல, என்னை பலப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் என்னுடைய சீனியர் பார்ட்னர். எஸ். அதான் ஒரு பையன் ஒரு பெரிய சேரிட்டி ஒர்க்குக்கு கையில் பென்சிலை வச்சுக்கிட்டு அந்த பென்சிலை சேல் பண்ணி அதனால ஒரு சேரிட்டி ஒர்க்குக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த குட்டி தம்பி என்ன பண்ணியிருக்கிறான், வீடு வீடாக தட்டி இந்த பென்சில் நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க, இதிலேருந்து வர்ற பணங்களை வச்சு நாங்கள் ஒரு சமூக பணி நாங்கள் செய்ய போகிறோன்னு அந்த சைல்டுஹுட்டில் அவனுக்குன்னு ஒரு இதில் வீடு வீடாக தட்டி அவர் வந்து பென்சில் அதை வித்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் இருந்த ஒரு பெரியவங்க அவன் மேலே ரொம்ப அக்கறை வச்சு, ஹனி யூ ஆர் சோ ஸ்மால், நீ ரொம்ப குட்டி, நீ சேல் பண்ற பொருளும் எப்படித்தான் இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு, நீ ஒரு ஆளா வந்து இவ்வளவு பென்சிலை வித்து நீ என்னைக்கு நீ பணம் சேர்க்க போற அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாண்டு சொல்லிச்சான், நோ 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 நோ, எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கான், அவன் அந்த வீதியில வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு அந்த வீதியில வித்துக்கிட்டு இருக்கான், நான் இந்த வீதியில வித்துக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் அ பார்ட்னர். ஆமென். See, சின்ன பையன் அவனும் இன்னொரு பையனும் சேர்ந்து செய்யற காரியத்தில் அவன் எதுல நான் தனியா இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய லெவல்ல இருக்கிற தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிற இன்னொரு பார்ட்னர் மேல அவனுக்கு அவ்வளவு பிலீஃப் இருக்குன்னா, எனக்கு பார்ட்னர் இருக்கிறவர் யாருன்னா நான் வீக் பார்ட்னர், அவர் சீனியர் பார்ட்னர், ஸ்ட்ராங் பார்ட்னர். அவனுக்கே அவ்வளவு கான்ஃபிடன்ஸ்னா, அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பங்காளரா ஒரு பார்ட்னரா இருக்கிறப்போ நான் எவ்வளவு பெரிய காரியத்தையும் மாமலையும் ஓர் கடுகாம் கடுகு போல ஆயிடுமா மலை கூட. ஹல்லேலூயா. உலகம் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். That is world's nature. Yes. They will always underestimate us. Yes. ஆனா என்னை எப்பவுமே தப்பா, என்னை எப்பவுமே மட்டமா, என்னை எப்பவுமே கேவலமா, என்னை எப்பவுமே வீக்கா பார்க்குற இந்த உலகத்தில் என் ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணி என்னை கண்டுபிடிச்சு அவரே என்னுடைய சீனியர் பார்ட்னர் ஆகி என்னை பலப்படுத்துகிற பணியை அவரே செஞ்சு என்னை யாரெல்லாம் மட்டமா பேசினாங்களோ அவன் எல்லாருக்கும் மேலே என் தலையை உயர்த்தி சேலஞ்ச் பண்றார். எஸ். ஹல்லேலூயா.